அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து லெமன் ஜூஸ் பவுட்ரு தான். இது வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவரும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ லெமன் எடுத்திருக்கேன். இந்த லெமன் வந்து நம்ம இதை வந்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா லெமனையும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஜூஸ் எல்லா லெமனையும் ஜூஸ் வந்து ஒரு கோப்பையில் நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாமே புளிஞ்சாச்சு பாருங்கள். புளிஞ்சதுக்கு வந்து கரெக்டாக இப்போ 1/2 கிலோ லெமனுக்கு வந்து 1 கப்பு ஜூஸ் வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிடலாம். வடித்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்க்கணும். இதுக்கு வந்து நான் 2 பிளேட் எடுத்திருக்கேன். உங்களோட பெரிய பிளேட் ஒரே பிளேட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஒன்றிலே சேர்த்துக்கலாம் அகலமான பாத்திரத்தில். இப்போ வந்து நம்ம 2 தட்டுலையுமே பாதி லெமன் ஜூஸ் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இந்த தட்டில் பாதியும் அடுத்த தட்டில் பாதியும் நம்ம சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து சர்க்கரை பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் நம்ம எப்போ நம்ம இந்த பவுட்ரு ரெடி பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம எந்த கப்பில் நம்ம ஜூஸ் இருக்கோ அந்த கப்பு அளவு தான் 1க்கு 3 பங்கு சர்க்கரை நம்ம சேர்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த தட்டில் வந்து 1 கப்பு முதல் சேர்த்துடலாம். இப்போ நான் அதுக்கு 1 கப்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிளேட்டுக்கு வந்து 1.5 கப்பு நம்ம சர்க்கரை சேர்க்கணும். மொத்தம் 3 கப்பு சர்க்கரை. ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிளேட்டுக்கு 1.5 கப்பு சேர்த்துடலாம். இப்போ இது வந்து நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது, நம்ம வெயிலையும் வைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி சேர்த்து திரும்ப அந்த இன்னொரு பிளேட்டுக்கும் இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் நம்ம நல்லா சமப்படுத்திக்கலாம். கை எதுவும் போடக்கூடாது, தண்ணியும் பற்றக்கூடாது. இப்போ நல்லா இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதோட நல்லா இந்த லெமன் ஜூஸும் சர்க்கரையும் நல்லா செட் ஆகணும். இப்போ நல்லா செட்டாக இந்த மாதிரி ஒரே சமமாக தடவியாச்சு. இப்போ அடுத்த பிளேட்டுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போ அடுத்த பிளேட்லேயும் நம்ம அதே மாதிரி 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ அதே நல்லா அதில் சேர்த்துடலாம். ஜூஸுக்கு வந்து 1 கப்புக்கு 3 கப்பு தான் சர்க்கரை. இப்போ நம்ம அதே மாதிரி இதுலேயும் 1.5 கப்பு நம்ம சேர்த்தாச்சு பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான், எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. நம்ம ஜூஸ் புளியறது மட்டும்தான் நம்மளோட வேலையே. இப்போ இதையும் நல்லா சமப்படுத்திக்கலாம். இது லெமன் ஜூஸ் நம்ம லெமன் எப்போ கிடைக்குதோ அந்த டைமில் இது செஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா இது நல்லா 6 மாதம் முடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதையும் நல்லா ஒரே சமமாக ஆக்கியாச்சு. இப்போ வந்து நல்லா நம்ம வந்து வெயிலில் வைக்கக்கூடாது. இது வந்து நம்ம ஃபேன் கீழே தான் வைக்கணும். வெயிலில் வச்சோம்னா ரொம்ப சூடாகி அப்படியே ஒரு இதாகிடும். அதனால் ஃபேன் காற்றுக்கு மட்டும்தான் அதை வச்சு நம்ம காய விட நிலக்காய்ச்சல தான் இதை காய வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இப்போ வந்து 4 நாள் ஆயிடுச்சுங்க. இப்போ 4ஆவது நாள் இந்த அளவுக்கு நல்லா செட்டாகி வந்துருச்சு பாருங்கள். நம்ம செட்டாகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா தொட்டால் ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டாமல் தான் வந்துடணும். இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இந்த டைமில் 4ஆவது நாளில் கரெக்டாக நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டுறணும். இப்போ 5 நாள் ஆயிடுச்சுன்னா ரொம்ப இறுக்கமாயிரும். அந்த டைமில் நம்ம ரொம்ப எடுக்க முடியாது. அதனால் இப்போ 4 நாள் தான் கரெக்டான டைம். இப்போ 4 நாள் இந்த மாதிரி செட் ஆனோன்னா எல்லா சர்க்கரையுமே ஸ்பூன் வச்சு லைட்டாக நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டால் தான் அது பாரு நல்லா உதிரியாக காய ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு பாருங்கள். எல்லா சர்க்கரையுமே நம்ம 2 பிளேட்லேயுமே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு லைட்டாக நம்ம இந்த மாதிரி அமுக்கி விட்டுறணும். ஒரே மாதிரி பெரிய கட்டிகளாக இருக்கலாம் உடச்ச மாதிரி எடுத்து விட்டுறணும். இப்போ இது வந்து அதே மாதிரியா 2 பிளேட்லேயும் நம்ம எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ எடுத்தோன்னா இது வந்து 6ஆவது நாள் இப்போ வந்து ஒரு 4 நாள் நம்ம சுரண்டி விட்டோம்னா 5ஆவது நாள் 2 நாள் நல்லா காயணும். இப்போ 6ஆவது நாள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். கையிலே ஒட்டலை, நல்லா சர்க்கரை ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இது 2 தட்டில் உள்ள சர்க்கரையும் வந்து ஒரே பிளேட்டில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா காஞ்சி வந்துருச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து நம்ம 2 ஜாருக்கு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரே ஜாரில் அரைக்க முடியாது. இப்போ பாதியாக நம்ம அரைச்சிக்கலாம். ஃபுல் சர்க்கரையும் ஃபுல் பவுடரையும் வந்து ஒரு ஜாரில் அரைக்க முடியாது. இப்போ அதுக்கு நான் வந்து மொத்தத்திலே ஒரு 3/4 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு. இப்போ இது வந்து நம்ம அரைச்சிட்டு திரும்ப நம்ம லாஸ்ட்டில் எல்லா பவுடரையுமே ஒன்றா போட்டு ஒரு சுற்றிக்கலாம். அதனால் இப்போ மொத்தத்துக்குமே இவ்வளோ தான் அளவு. இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பவுடர் அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இது 2ஆவது ஜார் அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஜார் இங்கே அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். சூப்பராக பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம லெமன் கையில் இருக்கிற டக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வெயில் காலங்கள்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இப்போ நோம்பு டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க இதை ஜூஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதுக்கு வந்து
சப்ஜா விதை ஊற வச்சுருக்கேன். சப்ஜாவும் ஜல்லியும் இப்போ அதில் நான் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதோட ஐஸ் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு வந்து 2 ஸ்பூன் நம்ம இந்த லெமன் பவுடர் சேர்த்தா ஜூஸுக்கு போதும், கரெக்டான அளவு. இப்போ 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு வாட்டர் சேர்த்துடலாம், தண்ணி. இப்போ ரொம்ப ஈஸியான லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி எடுத்து அளவில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த பவுடர் வந்து நம்ம 6 மாதம் முடிய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியிலையோ எப்படி வேணாலும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.